சில ஜெபத்துக்கு நம்ம பதில் வரலன்னா நம்ம பாட்டுக்கு அடுத்த காரியத்தை பார்ப்போம். ஆனா இப்படி சில ஸ்திரீகள் பேதுரு சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட போது கூடியிருந்து ஜெபித்தார்கள். அந்த ஜெபத்துக்கு பதில் வரலன்னா யாரு இல்ல தெரியுமா? பேதுரு இல்ல. நான் தாகத்தில் சாக வேண்டுமா என்று சிம்சோன் ஒரு பள்ளத்தாக்கில் இருந்து கேட்கும் போது கர்த்தர் பள்ளத்தாக்கை பிளந்து தண்ணீரை கொடுத்தாரு. அந்த ஜெபத்துக்கு பதில் வரலன்னா யார் இல்ல தெரியுமா? சிம்சோன் இல்ல. யாபோக்காற்றின் கரையில் இருந்து கண்ணீரோடு அழுது கெஞ்சினான யாக்கோபு, அந்த கண்ணீருக்கு மட்டும் பதில் வரலன்னா யார் இல்ல தெரியுமா? யாக்கோபு இல்ல. சில ஜெபத்துக்கு பதில் தாமதமாய் வருகிறது உண்மைதான். ஆனா சில சிச்சுவேஷன் வரும் பாருங்க, அந்த இடத்துல மட்டும் அந்த ஜெபத்துக்கான பதில் வரல, கொஞ்சம் தாமதித்திருந்தால் கூட அவங்க இல்ல. எலியாவை எப்படி சாரிபாத்தின் ஊர்ல சாரிபாத் விதவினிடத்தில் சரியான நேரத்தில் அனுப்பினாரோ, கொஞ்சம் தாமதித்திருந்தா கூட அவளையும் அவள் மகனையும் எலியா உயிரோடு பார்த்திருக்க மாட்டார். எப்படி அன்று எலியாவை சரியான நேரத்தில் கர்த்தர் சாரிபாத்தின் விதவையினிடத்தில் அனுப்பினாரோ, அதே நேரத்தில் கர்த்தர் தம்முடைய பதிலை அனுப்புவார். நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த விசுவாசத்தோடு இந்த செய்தியை கேளுங்க. பிரசங்கத்தை கேட்காதீங்க. உங்களுக்கு பிரசங்கம் வேணும்னா பிரசங்கம் கேளுங்க. எங்களுக்கு பிரசங்கம் வேணும், ஒரு 7-8 குறிப்பு வேணும்னா நீங்க கேளுங்க. கொஞ்சம் மைக் அட்ஜஸ்ட் பண்ணு தம்பி. ஜீசஸ் ஆமென். கொஞ்சம் பேஸ் கம்மி. ஜீசஸ் ஹல்லேலூயா ஆமென். அதாவது என்னுடைய ஆசை என்னன்னா, அந்த பிரசங்கம் கேட்கறதுக்குன்னு யாரும் வரக்கூடாது. பிரசங்கம் கேட்கறதுக்குன்னா அது தப்பா புரிஞ்சுக்க கூடாது, செய்தி கேட்க வரணும். ஆமென். இன்னைக்கு எனக்கான செய்தி என்ன? இன்னைக்கு எனக்கான செய்தி என்ன? பிரசங்கம் கேட்க வரோம். பிரசங்கம் கேட்க பரவாயில்ல, நல்லா இருந்துப்பா. இந்த அதேனே பட்டணத்தாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களுக்கு இந்த மாதிரி நூதனமான காரியத்தை கேட்கறது அவங்களுடைய டைம் பாஸ். சிலருக்கு டைம் பாஸுக்காக இல்லை, நான் வந்து செய்திக்காக வந்திருக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் எனக்கு ஏதோ ஒரு செய்தியை தரப்போகிறார். என்ன செய்தி தரப்போகிறார்? சில ஜெபத்துக்கு பதில் தாமதித்தது உண்மைதான். ஆனா இப்பொழுது எலியா இருக்கிற சிச்சுவேஷன், பாகால் தீர்க்கதரிசிகள் 450 பேர் இருக்கிறாங்க. ஆகாப் ஏற்கனவே கொலவெறியில இருக்கிறான். ஏசபேல் சொல்லவே வேண்டாம். ஆமென். ஜனங்களும் வந்துட்டாங்க. எல்லாரும் நிற்கும் போது எலியா கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். இப்போ எலியா நிக்கிற டைம் எந்த டைம் அப்படின்னா, சாயங்கால வேளை. அதாவது 90% நேரத்தை யார் எடுத்துட்டாங்க? பாகாலின் தீர்க்கதரிசிகள் எடுத்துட்டாங்க. அப்ப எலியாவுக்கு டைம் கூட இல்ல, டைம் கூட இல்ல, நேரம் கூட இல்ல. ஆண்டவரே நேரம் இல்ல. அந்த நேரத்தில் எலியா எப்படி அந்த இந்த சத்தம் கொஞ்சம் முன்னாடி வர ஜாலியா நின்றுட்டு இருப்பாரு. பாகால் தீர்க்கதரிசிகள் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, கொஞ்சம் கூட சத்தமா கூப்பிடு, அவர் ஏதாவது போயிருப்பார். மத்திய ரொம்ப நேரம் வெயிட் பண்ணதில்ல. இப்படி பேசிட்டு இருந்த ஆளு இப்போ என்னை கேட்டருளோ, என்னை கேட்டு அருளோ. எலியா என்பவன் நம்மை போல. ஹல்லேலூயா. சில காரியத்துக்கு எனக்கு பதில் வந்தே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களை இப்ப கை தூக்க சொன்னா இதுல 90% கை தூக்குவீங்க. ஏன்னா இன்னைக்கு உள்ள கூட்டத்தை கர்த்தர் அப்படிப்பட்ட கூட்டத்தை தான் கொண்டு வந்திருக்கிறார். இந்த செய்தி அவர்களுக்கானது. ஆமா, அப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை தான் ஆண்டவர் ஆன்லைன்ல இணைந்து இப்பொழுது இன்னைக்கு பார்க்க வச்சிருக்கிறார். இது நேத்து உள்ள மீட்டிங் அல்லவா? நேத்து மீட்டிங் நடந்திருந்தா ஒருவேளை இந்த மாத வாக்குத்தத்த வசனத்தை எடுத்து பேசி இருக்கலாம். ஆனா மீட்டிங் ஒரு நாள் டிலே ஆனதும் கர்த்தர் வேட மாத்துறார். இன்னைக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் பேச வைக்கிறார். ஹல்லேலூயா. என் ஆண்டவர் சமயத்துக்கு ஏற்ற வார்த்தையை தருகிறவர். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தருக்கு மாத்திரம் மகிமை உண்டாவதாக. நல்ல கவனமா கேளுங்க. எலியா
ஜெபத்துக்கு கர்த்தர் என்னை கேட்டருளும் என்று சொல்லும் போது கொஞ்சம் பேஸ் கம்மி பண்ணு. கர்த்தர் பதிலை கொடுக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஏனென்றால் எலியா அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான். எலியா நிற்கிற ஒரு 5 சூழ்நிலை, இந்த 5 சூழ்நிலையில ஏதோ ஒரு சூழ்நிலையில நம்ம இருப்போம். கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு உடனே பதில் கொடுத்ததை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. எதற்காக இதை எடுத்து சொல்லுகிறேன் என்றால், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நிற்கும் போது நீங்க தளரக்கூடாது. கர்த்தர் தீவிரமாய் செயல்படுவார். கர்த்தர் சீக்கிரமாய் செயல்படுவார். எலியா நின்ற முதல் சூழ்நிலை என்ன தெரியுமா? அதனுடைய 22வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 22. அப்பொழுது எலியா ஜனங்களை நோக்கி, கர்த்தரின் தீர்க்கதரிசிகளில் மீந்திருக்கிறவன் நான் ஒருவன், நான் ஒருவன், நான் ஒருவன். சிம்பிளா சொல்லணும்னா அவன் தனியா இருக்கிறான், தனித்திருக்கிறான். அதாவது தனித்திருக்கிறவன் மேல கை போடுறது என்பது சத்துருவுக்கு ரொம்ப ஈஸி. சின்ன வயசுல ஸ்கூல்ல பாட புத்தகத்துல இருக்கும், ஒரு 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 எருமை தனியா இருக்கும், மாடு தனியா இருக்கும் போது சிங்கம் என்ன பண்ணுச்சான்? போய் அதை கடிச்சு சாப்பிட்டுச்சான். அதே மாடு கூட்டமா இருக்கும்போது சிங்கம் வரும்போது என்னாச்சு? கூட்டமா இருக்கும்போது அது எல்லாம் சேர்ந்து அதை எதிர்த்ததுனால அதால பிடிக்க முடியல, ஓடிச்சுன்னு சின்ன வயசுல நமக்கு அதை சொல்லி கொடுத்துருக்கிறாங்க, சின்ன வயசுலயே. ஆமே. இந்த தனியா ஒருத்தர் இருக்கிறதுனால சிறுமைப்பட்டவனை வேதனைப்படுத்துறது தான் சத்ருவினுடைய டைம் பாஸ். இவனை தொட்ட பிரச்சனைனா எங்கேயுமே அப்படிதானாங்க. ஆமே. சில ஏரியாவுக்கு போகும்போதெல்லாம் பாருங்க, ஏதாவது ஒண்ணு முதல்ல எங்க பார்ப்பாங்கன்னா நம்ம நம்பர் பிளேட்டை பார்ப்பாங்க. அவங்க பார்வையிலேயே தெரியும். இப்படி பார்க்கறாங்கனாலே ரைட்டு, அவன் ஆளை பார்க்கறான், இவன் எந்த ஊரு. ஆமே. லோக்கல்னா விட்டுரு அப்படிங்க, வேற ஊர்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுக்கு நீ ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு நம்பர் பிளேட்டா போட்டு போக முடியும்? ஆளை வச்சு பிடிக்கிறாங்க பாருங்க. இப்போ எலியா நிக்கிற சூழ்நிலை என்பது என்ன தெரியுமா? நான் ஒருவன். தனித்திருக்கிறவனுக்கு பரலோகம் துணை என்பதே அவனுடைய பெரிய நம்பிக்கை. அந்த நம்பிக்கை அவமாய் போக கூடாதுன்னா, ஆண்டவரே என்னை கேட்டுதான் ஆகணும், என்னை கேட்டருளும். 3 வருஷம் கர்த்தர் அவனை ஒளித்து வைத்தார், மறைத்து வைத்தார், போஷித்தார், பாதுகாத்தார். இப்பொழுது அவன் வெளியே நிற்கும் போது 450 பாகால் தீர்க்கதரிசிகள், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் நிக்கிறாங்க. எலியா சொல்றார், போட்டோ எடுத்தா எலியா கூட நிறைய பேர் நிக்கிறது போல இருக்கும். போட்டோல நம்ம வீட்டுல நிறைய போட்டோஸ் இருக்கும் பாருங்க, குரூப் போட்டோல இருக்கும் பாருங்க. ஐயோ, இவ்வளவு பேரா நமக்கு சொந்தக்காரங்க. ஆனா ரியாலிட்டி என்ன அப்படின்னா, நான் ஒருவன் மட்டும். ஹல்லேலூயா ஜீசஸ். நான் ஒருவன் மாத்திரம். தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. தனிமையில் அழுத போது தேற்றிட யாரும் இல்ல, தள்ளாடி நடந்த போது தாங்கிட யாரும் இல்ல. கதறி அழுத நேரத்தில் என் கண்ணீர் துடைத்த உங்க கிருபை. கதறி அழுத உங்க கிருபை இல்லைன்னா நானும் இல்ல. உங்க கிருபை இல்லைன்னா, கைகளை உயர்த்தி உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை வேண்டுமே, உங்க கிருபை போதுமே. உங்க கிருபை இல்லாம
நான் ஒன்றும் இல்லையே உங்க கிருபை. Glory. இப்போ இந்த எலியாவுக்கு மட்டும் பதில் கிடைக்கலன்னா உலகமே முத்திரை குத்தி விடும். இவன் தனியாதான். என்ன முத்திரை குத்தும் தெரியுமா? நம்மளும் இவனை கைவிட்டோம், அடுத்து கர்த்தரும் கைவிட்டா. ஆண்டவரே எப்படிங்க இருக்கும்? சூழ்ந்து சத்துருக்கள் நின்று பரியாசம் பண்ணும் போது இயேசு கதர்னார்ல. அவங்க எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. தண்ணி தாகம் அப்படி சொன்னதும் தண்ணி கொடுக்க போறான். ஒருத்தன் கையை பிடிச்சு வெயிட் பண்ணு வெயிட் பண்ணு. அவர் ஏதோ எலியாவை கூப்பிடுறாராம். பாப்போம் யாராவது வராரா பாப்போம். வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கிறாங்க. எப்படி இயேசுவை சுத்தி ஜனங்க நின்னு பரியாசம் பண்ணி வெயிட் பண்ணி தாகம்னு சொல்லிட்டார்ல. இவர் தானே கொஞ்சம் முன்னாடி கத்துனாரு, தாகமா இருக்கிறவன் என்னிடத்தில் வந்து பானம் பண்ண கடவன். இவர் தானே சொன்னாரு, ஓ தாகமா இருக்கிறவர்களை அப்படின்னு. இவர் தானே எருசலேமில் இருந்து கத்துனாரு. சீலோவாம் குளக்கரையில இருந்து இவர் தானே கத்துனாரு. பண்டிகையின் பிரதான நாள்ல அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு ஆசாரியன் ஆலயத்துல போய் எல்லா பலிபீடத்தின் மேல தெளிக்கும் போது ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர் அந்த குளத்தின் பக்கத்தில் நின்று கத்தினாரே. இப்ப இவர் தாகம் தாகம் கத்துறாரு. வெயிட் பண்ணு பார்க்கலாம். இவர் கூப்பிடுறாருல ஒருவரை பிதான்னு, அவர் யாரையாவது அனுப்புறாரா பார்க்கலான்னு வெயிட் பண்ணு அப்படின்னாங்க. வரல யாரும். உடனே என்ன பண்ணாங்க தெரியுமா? நாங்க உங்களுக்கு தண்ணி தாரோன்னு சொல்லி கசப்பு கலந்த காடிய தோய்த்து அப்படி கொடுக்குறாங்க பாருங்க. ஆண்டவரே என்ன நீங்க கேட்டருளா, எனக்கு உலகம் கசப்பு கலந்த காடிய கொடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பைபிள் சொல்லுது அவர் ருசி பார்த்து. என்ன அதன் அர்த்தம்? ஆண்டவரே எனக்கு உதவுவது போல சுத்தி நிக்கிறாங்கல்லப்பா, அவங்க எனக்கு என்ன தந்தாலும் அது எனக்கு என்னதான் தெரியுமா? கசப்பு.